ஹாய் சொன்னாங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இதுக்கப்புறம் டெக்ஸஸ்க்கு வேலைக்கு போகணுமா அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடும். நான் ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக டெக்ஸஸ் ஸ்டேட் வந்து அவங்க ஒரு சில ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ரப்போசல் வந்து இப்போ அந்த கமெண்டிங் பீரியடில் இருக்குது. ஸோ இந்த ப்ரப்போசல் வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வெளிமாநிலேருந்து, அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து டெக்ஸஸ்க்குள்ளே வேலை பார்க்க வர்ற H1Bs இருக்காங்களே, அந்த மாதிரி விசா ஹோல்டர்ஸ், அவங்களுக்குலாம் ஒரு பெரிய செக் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து டெக்ஸஸை மட்டும் பாதிக்காமல் இதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு மற்ற ஸ்டேட்ஸும் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இது வந்து வேறு விதத்தில் வந்து போக ஆரம்பிச்சிடும் அந்த விசா ஹோல்டருக்கு எல்லாருக்குமே. ஸோ இந்த ப்ரப்போசல் இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்குது, இதனால் யாருக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. சரி, அது என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சேஃப்டி இவங்க வந்து ஒரு ப்ரப்போசல் வந்து முன் வச்சிருக்காங்க. அந்த ப்ரப்போசல் படி யாரெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் புதுசாக அப்ளை பண்ணுறாங்களோ இல்லை ரெனியூ பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடென்டிட்டி செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஐடென்டிட்டி செக் பண்ணுற அந்த வேர்டிங்கை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அது என்ன சேஞ்ச் ஸ்பெசிஃபிக்கலி அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண போகும்போது அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க ஐடென்டிட்டி செக் பண்ணுறதுக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 பிரைமரி ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும், இல்லைனா 1 செகண்டரி ஆர் 2 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், அப்படி இல்லைனா 2 செகண்டரி ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் கொடுக்கணும். இதுதான் வந்து அவங்க கேட்குற ப்ரொசீஜர். இதில் இந்த பிரைமரி ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற ஃபாரின் நேஷனல்ஸ் விசா ஹோல்டர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபாரின் பாஸ்போர்ட் அதில் இருக்கிற விசா ஸ்டாம்ப் வேலிட் ஆர் எக்ஸ்பயர்டு இது ரெண்டுமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. இதில் முக்கியமான வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலிட் ஆர் எக்ஸ்பயர்டு, அந்த விசா ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, அது வந்து வேலிட் ஆர் எக்ஸ்பயர்டு அப்படின்ற மாதிரி அந்த ரூல் புக்கில் இருந்துச்சு. அதனால் நீங்கள் விசா ஸ்டாம்ப் எக்ஸ்பயர் ஆனால் கூட நீங்கள் ஃபாரின் பாஸ்போர்ட் அதில் எக்ஸ்பயர் ஆகிருக்க அந்த விசா ஸ்டாம்ப் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் பிரைமரி ஐடென்டிஃபிகேஷன். இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, அந்த வேர்டிங் அவங்க மாற்றிட்டு வேலிட் ஆர் எக்ஸ்பயர்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேலிட் விசா அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து மாற்ற போகிறாங்க. அந்த எக்ஸ்பயர்ட் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. இதுதான் இப்போ இங்கே ஒரு பிரச்சனையாக வந்து நிற்குது. இது ஆக்சுவலாக கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஆனால் ஃபாலோ த்ரூ பண்ணி வாங்க, உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து தெளிவாயிடும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ரெனியூ பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸஸில் இருக்கிற ஒருத்தர், அவர் பேர் லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் குமார்னு வச்சுப்போம். குமார் வந்து 2 குமார் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டெக்ஸஸ்லேயே அவர் வந்து ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஏற்கனவே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காரு, அது வந்து இப்போ எக்ஸ்பயர் ஆக போது அவர் வந்து ரெனியூ பண்ண போகிறார். இவர் வந்து குமார், டெக்ஸஸ் குமார்னு வச்சுப்போம். இன்னொரு குமார் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் அலபாமா, நான் வந்து அலபாமாவில் இருக்கேன், அதனால் என்னோட ஸ்டேட்டை எடுத்துக்கிறேன். அலபாமா குமார் இருக்காரு, அவருக்கு வந்து திடீர்னு டெக்ஸஸில் வேலை கிடைக்குது. ஏன்னா அவர் இருக்கிற அந்த அலபாமாவில் அவர் H1Bயில் இருந்தார், அவர் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அவங்க கம்பெனியில். அதனால் அவர் வந்து வேலை தேடும்போது டெக்ஸஸ் ஒரு கம்பெனியில் வந்து H1B நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம், நாங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதால் அவர் வந்து அங்கே வந்து வேலை பார்க்க போகணும். ஸோ அலபாமா குமார் வந்து இருக்கார். இப்போது டெக்ஸஸ் குமாருக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ரூல்னால். இது நிறைய பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டெக்ஸஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஏற்கனவே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸ்பயர் ஆன டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி டாக்குமெண்டேஷனாக உங்க வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு, அந்த 2 வருஷம் தான் விசா வேலிட் ஸ்டாம்ப் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 2 வருஷத்தில் அந்த வேலிட் ஸ்டாம்ப் எக்ஸ்பயர் ஆகிடுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா H1B வந்து ரெனியூ பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வேலிடான I-94 வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரெனியூ பண்ணப்பட்ட I-797 காப்பியும் கையில் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கூட அவர் வந்து எக்ஸ்பயர் ஆன டெக்ஸஸ் டிரைவிங் லைசன்ஸும் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் எடுத்து கொண்டு போகும்போது அவருக்கு வந்து ரெனியூ பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னா, ஏற்கனவே எக்ஸ்பயர் ஆன, அதாவது 2 இயர்ஸ் வித்தின் எக்ஸ்பயர் ஆன டெக்ஸஸ் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பிரைமரி டாக்குமெண்டேஷனாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதனால் அவருக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இங்கே ப்ராப்ளம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலபாமா குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் ப்ராப்ளம் வரும். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் அலபாமா குமார் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவிலேருந்து அலபாமாவில் போய் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 வருஷம் தான் அவருக்கு வந்து வேலிட் விசா இருக்குது, அதில் தான் வந்து ஸ்டாம்பிங் இருக்குது. 2 வருஷம் கழிச்சு ஒரு விசா ஸ்டாம்பிங் எக்ஸ்பயர் ஆகிடுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா H1B அப்ளை பண்ணி வேலிடாக என்னென்னலாம் பண்ணணுமோ எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணி அவர் வந்து I-94 வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ அவர் வந்து I-94ல் இருக்கிறார். ஆனால் அவர் பாஸ்போர்ட்டில் விசா வந்து வேலிடாக இல்லை. இப்போது இவர் வந்து டெக்ஸஸில் வேலை கிடைக்குது, அங்கே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இவருக்கு தான் ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரூலை மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலபாமா குமார் வந்து ஸ்டக் ஆகிடுவார். எப்படின்னா,
இப்போது முதல்ல சொன்ன மாதிரி ஃபாரின் பாஸ்போர்ட் அதில் இருக்க எக்ஸ்பயர் ஆன ஸ்டாம்ப்டு வீசா இருந்தால் அது முதல்ல வந்து உங்களுக்கு வந்து பிரைமரி டாக்குமெண்டேஷனை கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அலபாமா குமாரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டெக்ஸஸ்க்கு போகலாம். அங்கே போயிட்டு அவர் வந்து டிஎம்வி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்ப்பாங்க. அவருக்கு வந்து வீசா வந்து எக்ஸ்பயர் ஆயிருந்தாலும் அது வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷனை கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. அவருக்கு வந்து டெக்ஸஸ் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகும், இந்த ரூல் சேஞ்சுக்கு அப்புறம் அலபாமா குமார் வந்து அங்கே போகும்போது அவருக்கு வந்து ஒரு பிரைமரி ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். அந்த அவர் கையில் எந்த ஒரு பிரைமரி ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்டேஷனும் இருக்காது இந்த ஸ்டேஜில். ஏன்னா அவர் வேலிட் ஸ்டாம்ப் இல்லை. அண்ட் நீங்கள் டெக்ஸஸில் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணப்பட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும். ஸோ அங்கே தான் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன் இல்லாமல் நீங்கள் அடுத்து என்ன கொடுத்தாலும் இது வந்து அவரால் வந்து டிரைவிங் லைசன்ஸே எடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காவில் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் டெக்ஸஸ் மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே வந்து பெருசாக பண்ண முடியாது. உங்கள் கை காலெலாம் வந்து கட்டி போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் வந்து கன்சர்னிங்காக பேசுகிறாங்க. சரி, எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து அந்த பொலிட்டிக்கல் சைடில் அவங்க வந்து ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் நிறைய பேரோட ஒரு கிரிட்டிக்ஸோட ஒரு பாயிண்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சமீப காலமாக நிறைய இன்ஃப்ளூயன்சஸும் சரி அண்ட் நிறைய பொலிட்டிக்கல் சில பார்ட்டிலையும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன்ஸையும் அவங்க நிறைய வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டார்கெட் பண்ணி அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படி, அதாவது எல்லா எத்னிக் குரூப்லேயும் வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் இந்தியன்ஸ் அப்படின்னும் போது மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் மாதிரி வந்து அது சோஷியல் மீடியாவில் நல்லா வந்து வைரலாக போக ஆரம்பிக்குது. அதனால் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக கிடைக்குது, இல்லை கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவும் சரி, இல்லை பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் வந்து அவங்களும் வந்து டாக்கிங் பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி ஸ்பெசிஃபிக்காக இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி, அதுவும் இல்லாமல் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பர்டிகுலராக குறிப்பாக ஏதாவது ஒரு தேடி கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா இதனால தான் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறதுனால இப்போ இது வந்து இந்த மாதிரி வந்து இவங்க வந்து நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கனால மக்கள் மைண்ட்லலாம் இந்தியன்ஸ்னாலே வந்து இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து லைட்டாக வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அது நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், நாங்கள் எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பர்டிகுலர் ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரூல் சேஞ்ச் கொண்டு வராங்களோ அப்படிங்கிறதான் கிரிட்டிக்ஸோட ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டெக்ஸஸ்க்கு போக முடியாமல் இந்த மாதிரி, அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து டெக்ஸஸ்க்கு நீங்கள் போக முடியாமல் தடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குட்டி வின் மாதிரி தானே. ஏற்கனவே இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வந்து லீகலாக அங்கே இருப்பாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து வரவங்க தடுத்துட்டாலே இது வந்து ஒரு வின் மாதிரி வந்து ஒரு சில பர்டிகுலர் குரூப்புக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் இது டெக்ஸஸோட நிற்காது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் ஆரம்பிப்பாங்க, அதில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சது, அதில் ஏதோ ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த ஹோல் கம்யூனிட்டிக்கு நல்லதாக கெட்டதான்றது ரெண்டாவது. ஆனால் ஒரு நோட்டபிள் சைஸ் ஆஃப் மக்கள் வந்து அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து ஐடியாலஜி இருக்கிற அடுத்த ஸ்டேட்ஸும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன வந்து ஒரு ப்ராப்ளத்தை முடியும்னா, இந்த H1B அண்ட் வீசா ஹோல்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். இது எப்படி இப்போ பிரச்சனையாக வந்து முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போது நான் அலபாமா குமாரை எடுத்துக்கோங்களேன். அவர் கேஸில் அவர் வேலை பார்த்த அந்த கம்பெனி வந்து அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க, இல்லை லே ஆஃப் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு நாள் அவருக்கு வேலை வந்து போயிடுச்சு. 60 டேக்குள்ளே அவர் வந்து இன்னொரு வேலையை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு இந்த சிட்டியில் இந்த கம்பெனியில் தான் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து ஸ்டபனாக இருக்க மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் இமீடியட்டாக வந்து வைடன் ஆகிடும். அவங்க யூஎஸ்குள்ளே எங்கே இருந்தாலும் நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஏன்னா 60 டேஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கணும், நீங்கள் வந்து செலக்ட் ஆகணும், உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துக்கும் வந்து மேட்ச் ஆகணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 50 ஸ்டேட்ஸும் அவங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை தேடுறதுக்கு. அது வந்து எக்கனாமிக் சுச்சுவேஷனில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதே ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்குது நிறைய பேருக்கு. அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து போகிறாங்க. அண்ட் இப்படி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வந்து இல்லை 50 ஸ்டேட்ஸில் 10 ஸ்டேட்ஸில் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் போகும்போது டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது அப்படின்னு ரூல் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கோப் இன்னும் வந்து லிமிட்டட் ஆகிடும். அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்கனவே அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அதுக்கு மேலே இன்னும் ஸ்ட்ரெஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபாரின்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே ஃபஸ்ட்டு வரும்போது வேலிட் ஸ்டாம்போட வருவாங்களா, அப்போ அந்த வீசா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு அந்த ஸ்டேட்லேயே தான் நீங்கள் இருக்க முடியும், இல்லை ஒரு 2-3 ஸ்டேட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா இது வந்து ஒரு H1B மொபிலிட்டிக்கு வந்து ஒரு பெரிய டெவஸ்டேட்டிங் ஒரு கன்சர்னிங்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து வந்துருமோ அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இப்போ வந்து பார்க்கப்படுது. அண்ட் இதே டாப்பிக்கில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த இந்தியன் ஃபேஸ்புக் குரூப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு.
அதை ஃபுல் கமெண்ட்ஸை நான் படித்து பார்த்தேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் சென்டருக்கு போகாமல் நீங்கள் அடுத்த சர்வீஸ் சென்டருக்கு போங்க, அங்கே வந்து அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, நான் வந்து அப்படி தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து கமெண்ட் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போது ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். இப்போ ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வந்து அவங்களுக்கு ரூல்ஸ் தெரியுது, இன்னொரு சர்வீஸ் சென்டரில் வந்து நீங்கள் போனால் வந்து அவங்க மாற்றி கொடுத்துருவாங்கன்னா தென் இது எப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ ஒரு லாவாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சர்வீஸ் சென்டரும் இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க லாவாக ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உண்மையாகவே இது வந்து பெரிய ஹேர்டலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மறுக்க முடியாத உண்மை. அண்ட் ஒரு சில இந்த அட்வொகேசி குரூப்லாம் இருப்பாங்க இல்லையா, இமிகிரண்ட் அட்வொகேசி குரூப்லாம், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கமெண்டிங் பீரியடில் இருக்குது, அதனால் யாரெல்லாம் போய் உங்களுக்கு வந்து இது அகேன்ஸ்டாக பேசணுமோ அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸை நான் வந்து பார்த்தேன். அண்ட் அது எந்த அளவுக்கு அவங்க வந்து இது போகுது அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு தெரியல. அண்ட் என்ன தான் வந்து நம்ம நியூஸ் படித்தாலும் ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க கிரவுண்ட் ரியாலிட்டியில் அவங்க வந்து ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டெக்ஸஸ் டிஎம்வி ஆஃபீஸில் இல்லை ப்ரோ நானும் இதே சிச்சுவேஷனில் இருந்தேன், எனக்கு இந்த மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டு இப்படிலாம் பண்ணாங்க, இதுக்கு ஒர்க் அரவுண்ட் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் தாராளமாக அதை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கனால பின்னாடி வரவங்க அதை பார்த்து படித்து அவங்களுக்கு வந்து பயன்பெற விதமாக இது வந்து இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த டாபிக் பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன இந்த ரூல்ஸ் படி இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது வந்து மாற்று கருத்து இருக்குனாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.